இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பேக்கிங் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காணிக்க போகிறது பீனட் பட்டர் குக்கீஸ். ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து 100% நேச்சுரல் அண்ட் அன்ஸ்வீட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுவில் சுகர் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இந்த குக்கீஸில் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். சில ஸ்வீட்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து டெக்ஸ்டர் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று வந்து அதில் வந்து சுகர் வந்து கூடிரும் உங்களுக்கு தெரியாமலே. அதனால அன்ஸ்வீட்டன்ட் வாங்குறது வந்து நல்லது. ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த பவுலில் சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன், ப்ரௌன் சுகர் அதாவது வெல்லம் வந்து பவுடர் பண்ணது, மைதா மாவு 1.25 கப்பு, ப்ரௌன் சுகர் 1/2 கப், ரெகுலர் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் சுகர் அது வந்து 1/2 கப், அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை, 1/2 கப் பீனட் பட்டர் தேவை. இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட அவனை வந்து 180 இல்லைன்னா 190 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் வந்து பட்டர் இருக்குது. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபிக்கு கீழே உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்டில் வேணுன்னா கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதில் வந்து பட்டர் இருக்குது. அந்த பட்டர் வந்து சாஃப்டான பட்டர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பட்டர் இருக்குது. இதில் வந்து 1/2 கப் ரெகுலர் பட்டர், 1/2 கப் பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பீனட் பட்டர் வந்து நான் வந்து கண்ணளவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணுன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் 2 பட்டர்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற 1/2 கப் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் 1/2 கப் நம்ம ரெகுலர் பவுடர் பண்ண சுகர். ஸோ இதில் நிறைய பேர் கேட்பீங்க எக்குக்கு சப்ஸ்டிடியூட் இருக்கான்னு. நான் இந்த ரெசிபி எக்லெஸ்ஸாக ட்ரை பண்ணதில்லை, பட் என்னோடய பிளாகில் எக்லெஸ் பீனட் பட்டர் குக்கீஸ் இருக்குது, அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க மைதா மாவு கோதுமை மாவு சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மைதா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து நல்லா க்ரீம் பண்ண போகிறேன். அந்த சுகர் பட்டர் வந்து நல்ல க்ரீமி ஆகணும். நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் நான் பண்ணி காணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி ஆயிடுச்சு. இதில் ஒரு முட்டை அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மைதா மாவில் மிக்ஸ் பண்ணுவாங்க, பட் நான் இதில் டைரெக்டாக போட்டே மிக்ஸ் பண்ணிட போகிறேன். விஸ்கை எடுத்துட போகிறேன். விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலாக்கு மாற போகிறேன். இப்போ நம்மளோட மாவு ஆட் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் சிப்ஸ், இல்லாட்டி நட்ஸு, வறுத்த வேர்க்கடலையை பொடிசாக கட் பண்ணது, பாதாம், கேஷ்யூ, எது வேணுமோ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை இன்றைக்கி பிளெயின் பீனட் பட்டர் குக்கீஸாக தான் வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய டோ பாருங்கள், ஒரு ப்ராப்பரான டோ மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு, உங்களோட டோ வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மணிக்கூர் இந்த பவுல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். என்னோடய டோ ப்ராப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோடய பிளாகில் எழுதின ரெசிப்பியில் நான் வந்து ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோ வந்து ரெஸ்ட் ஆகும், குக்கீஸ் வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஈஸி ஸ்டெப் எடுக்க போகிறேன். எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு இப்போவே என்னோடய குக்கி வேணும். அதனால நான் வந்து உடனே பேக் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு வந்து உடனே பேக் பண்ணோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டோவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து பேக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம குக்கீஸை நம்ம பேக்கிங் ட்ரேயில் பேக் பண்ண போகிறோம். இந்த பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர், அதை லைன் பண்ணியாச்சு. இந்த குக்கீஸ் வந்து ஈவன் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மெஷரில், 1 டேபிள் ஸ்பூனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த மெஷரில் உள்ள ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து ஈவனாக இருக்கும்.
ஓகே, இப்போ இதை வந்து ஸ்மூத்தாக ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பை வந்து நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட போகிறோம். ஓகே, இப்படி ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனான போர்ஷன் கிடைக்கும். அப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து பேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக பேக் ஆகும். ஓகே, இப்போ நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரோல் ஆகிடுச்சு. பீனட் பட்டர் குக்கீஸ்னால் ஆத்தென்டிக்காக அதுக்கு மேலே வந்து அந்த கிறிஸ் கிராஸ் மாதிரி பேட்டர்ன் வந்து இருக்கும். அதுக்கு வேண்டி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்னும் விழும், அந்த குக்கீஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஆகும் பேக் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம குக்கீஸ் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். 190 டிகிரி செல்சியஸில் 12லேருந்து 15 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ குக்கீஸ் வந்து 14 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஒவ்வொரு அவன் பொறுத்து பேக்கிங் இது வந்து மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் குக்கீஸ் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பீனட் பட்டர் குக்கீஸ். பீனட் பட்டர் குக்கீஸ், ஒரு கப் பால் இல்லைன்னா ஒரு கப் பிளாக் காஃபி, செம்ம காம்பினேஷன். குக்கீஸ் வந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னடா இது சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேக் பண்ணிடாதீங்க எக்ஸ்ட்ராவாட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்தோன்னா கூல் ஆகும்போது தான் ஹார்ட் ஆகும். அதனால கரெக்டான டைமுக்கு பேக் பண்ணி வெளியே எடுத்து 10 நிமிஷம் அப்படி செட் ஆகட்டும். அப்போ தான் அந்த சுகர் எல்லாமே வந்து பேக் ஆகி உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் இருக்குது. அடிப்பக்கம் இந்த பக்கம் ஒரே கலர். குக்கீஸ் வந்து சாஃப்டாக சூயாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பீனட் பட்டர் குக்கீஸ். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட குக்கி வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் ஜாரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம்.